ஒவ்வொரு 41 நிமிடத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். இந்தியாவின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படும் விவசாயம் ஏன் இன்று முறிந்துவிட்டது? காந்தி காலத்தில் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்பட்ட விவசாயம் இன்று உடைந்து போய்விட்டது. மழை இல்லாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன? விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் பயிர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. இடைத்தரகர்கள் மட்டும் லாபம் சம்பாதிக்கிறார்கள். விவசாயிகள் தங்கள் முதலீட்டுக்கு ஏற்ற லாபமோ உழைப்புக்கு ஏற்ற கூலியோ பெறுவதில்லை. இங்கே பாருங்கள், விவசாய உள்ளீடுகளின் விலை வானத்தை முட்டுகிறது, ஆனால் விளைபொருட்களின் விலை தரையை தேடுகிறது. முழு குடும்பமும் சேர்ந்து உழைத்தாலும் விதைப்பிலிருந்து அறுவடை வரை செலவழித்த பணத்தையும் உழைப்பையும் கணக்கிட்டால் மிச்சம் வருவது நட்டமே. மழை பெய்யாமையும் நிலத்தடி நீர் மட்டம் குறைவதும் கூடுதலான பிரச்சனைகள். கடனின் வட்டியை கூட செலுத்த முடியாத நிலை. இந்த நிலையில ஏன் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் விவசாயம் செய்கிறார்கள்? அவங்களுக்கு வேற வழி தெரியாது. இதன் விளைவாக நிலத்தை விற்று நகரங்களுக்கு குடியேறுகிறார்கள். அதுவும் முடியாதவர்கள் தற்கொலை என்ற தீர்வை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நெருக்கடியிலிருந்து விவசாயிகளை காக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் பயிர்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச விலை உறுதி செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும். மூன்றாவதாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் விவசாயிகளின் தற்கொலைகள் தொடரும். இந்தியாவின் முதுகெலும்பை மீண்டும் வலுப்படுத்துவது எப்படி? உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள்.